இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா தொப்பம்பட்டி கிராமம் தொப்பம்பட்டி. எங்கள் தோட்டத்தில் திண்டுக்கல் ரவிச்சந்திரன் பாயிண்ட் பார்த்துருக்காரு. 2 மட்டம் வரும்னு சொல்லியிருக்காரு. 1150 வேலை ஓட்டலாங்கிறாரு. 1.5லேருந்து 2 இன்ச்சு தண்ணி வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அதை ஓட்டலாம்னு இருக்கிறோம். இப்போ சாரோட விவசாய நிலத்துக்கு பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கே தான் அமைச்சிருக்கோம். அப்படியாங்க. இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து 2 மட்டம் கிடச்சிருக்குது. ஒன்று 1.5 மட்டம், ஒன்று 2 இன்ச்சு மட்டம். அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த 1.5 மட்டம் 700 கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குது. 2 இன்ச்சு மட்டம் 900 கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அடிக்கிறக்கு ஒரு 150 அடி சேர்த்து சொல்லிக்கேன். 1150 ரூபாய்க்கு ஓட சொல்லிக்கேன். ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு தண்ணி கேரண்டி. அதுக்கு மேலே வரதெல்லாம் அவங்க யோகத்தை பொறுத்தது. இந்த 2 இன்ச்சு மட்டம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1.25 இன்ச்சு தண்ணி குறையாது. அதுக்கு மேலே 4 இன்ச்சு 5 தண்ணியில் கூட ஒரு மட்டத்தில் கிடைக்கலாம். அந்த மாதிரி மட்டம் தான் 2 இன்ச்சு மட்டம்னு சொல்லுவேன். அது மாதிரி மட்டம் அதில் இருக்குது. பார்க்கலாம், ஓட்டும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உடனே வண்டி வர வைக்கிறாங்க, ஓட்ட போகிறாங்க. பனைமரமே காஞ்சி கிடக்கு. பூரா பனைமரமாக அடித்தளவு பூரா காஞ்சிச்சு. மேலே நுனி தான் இருக்குது. அந்த மாதிரி இடம் ஏரியா ட்ரையான ஏரியா. ட்ரை ஏரியாவில் நம்ம இங்கிட்ட இருக்கிற வரிசையாக இருக்க பனைமரமும் காஞ்சி தான் இருக்குது. கீழ்மட்டப்புறம் காஞ்சிருச்சு. இந்த ட்ரை ஏரியாவில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு சாருக்கு. இந்த மட்டம் உடஞ்சிருக்கு.
இது இது பழனி தாலுக்கா தொப்பம்பட்டி கிராமம். நாங்கள் விவசாய நிலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய போர் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் சரியாக அமையலை. ஏதோ ஒரு போர் தான் கொஞ்சம் தண்ணி வந்தது. திண்டுக்கல்ல ரவிச்சந்திரனை யூடியூப்பில் பார்த்து அவர் வீடியோ போட்டிருந்தார். ஸோ அவர் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார். இன்றைக்கே பாயிண்ட்டையும் பார்த்தார். இன்றைக்கே வண்டியை வர சொன்னால் 2 மட்டம் வரும்னு சொன்னார். ஒரு மூட்டை 540 வந்து இந்த 2வது பெரிய மட்டம் ஒன்று 970 வந்தது. 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப திருப்தி. அவருக்கு ரொம்ப நன்றி.